ஹை ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் எபித்தீலியல் டிஷ்யூ. நம்ம என்சிஆர்டியில் இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக்குமே. எபித்தீலியல் டிஷ்யூ அப்படின்னா என்ன, அதுக்கான டைப்ஸ் என்ன மாதிரியான கொடுத்துருக்காங்க, அது எந்த இடத்துல வெயிட்டேஜ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ எபித்தீலியல் டிஷ்யூ அப்படிங்கிறது நம்ம பாடியில் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, பாடி சர்ஃபேஸ், லைன்ஸ் ஆஃப் பாடி கேவிட்டி, ஹாலோ ஆர்கன்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் த கிளான்ஸ். இந்த இடத்துலலாம் நமக்கு எபித்தீலியல் டிஷ்யூஸ் இருக்கும். நாம நினைச்சிட்டு இருக்கோம் எபித்தீலியல் டிஷ்யூ ஜஸ்ட் நம்மளோட ஸ்கின் லேயர்ல மட்டும் தான் இருக்கும் அப்படிங்கிறது. அது முற்றிலும் தவறு. ஓகேவா? ஏன்னா நம்ம உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கேவிட்டி பார்ட் எங்கெல்லாம் கேப் இருக்கோ அந்த கேப்ல ஃபோர் லேயரா ஃபார்ம் ஆயிருக்கிறது எல்லாமே எபித்தீலியல் டிஷ்யூஸ் தான். அது மட்டும் இல்லாம ஹாலோ ஆர்கன்ஸ். ஹாலோ ஆர்கன்னா எம்டியா உள்ள ஸ்பேஸ் இருக்கும். அதுக்குள்ளார ஒரு லேயரா எக்ஸ்டர்னலா இருக்கக்கூடிய ஒரு லேயர் வந்து பாத்தீங்கன்னா எபித்தீலியல் டிஷ்யூஸ் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம கிளாண்ட் ஃபார்மேஷன், ஒரு கிளாண்ட் ஃபார்ம் ஆகிறதும் எபித்தீலியல் டிஷ்யூமால தான் நமக்கு ஒரு கிளாண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. இதுதான் ஒரு பேசிக் ஐடியா. ஸோ இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் செய்யறதுனால இந்த டிஷ்யூ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு காம்பேக்டா அரேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ காம்பேக்டா அரேஞ்ச் ஆயிருக்கிறதுனால எந்த விதமான இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ்மே அங்கே இருக்காது. ரொம்ப மினிமம் நம்பரா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ க்ளோஸ்லி பேக்டு செல்ஸ், வெரி லிட்டில் இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ். என்ன ரீசன் அப்படின்னு கேட்டோம்னா இவங்களுக்கான ஃபங்க்ஷன் வந்து டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் டிஃப்ரெண்ட் பிளேசஸை பொறுத்து மாறுது. அப்போ ரொம்ப டைட்டாக வந்து அவங்க பேக் பண்ணியிருக்கணும். அப்போ டைட் பேக்கிங் இருக்கும் பொழுது அதில் ஸ்பேஸ் வந்து ரொம்ப அதிக அளவுக்கு இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இது சிங்கிள் லேயராகவும் இருக்கலாம், மல்டிபிள் லேயர்ஸாகவும் இருக்கலாம். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம டைப்ஸ் வந்து இன்னும் அடுத்த இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த மெட்டீரியல்ஸ், அதாவது எபித்தீலியல் டிஷ்யூ எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அடியில் ஒரு பேஸ்மெண்ட் மெம்பரேன் அப்படிங்கிற ஒரு மெம்பரேன் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்படி ஒரு மெம்பரேன் டிரா பண்றோம் அப்படின்னா இந்த மெம்பரேனுக்கு மேலே தான் எபித்தீலியம் அப்படிங்கிறது இப்படி ப்ரெசென்ட் ஆயிருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ பேஸ்மெண்ட் மெம்பரேன்ங்கிறது கம்பல்சரி எல்லா இடத்துல இருக்கக்கூடிய எபித்தீலியல் செல்ஸுக்கும் ஒரு மெம்பரேன் இருக்கும். அதை நம்ம வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இங்க இருக்கக்கூடிய எபித்தீலியல் டிஷ்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏ வஸ்குலார் அப்படின்னா என்னன்னா அங்க பிளட் வெசல்ஸே போகாது. எபித்தீலியல் டிஷ்யூக்கு பிளட் வெசல்ஸ் இருக்காது. சார் நீங்க பிளட் வெசல்ஸ் போனா தானே நமக்கு வந்து தேவையான நியூட்ரியன்ஸ் எல்லாம் அந்த செல்லுக்கு போகும். இப்போ அந்த இடத்துல ஏ வஸ்குலார்னு சொன்னா அவங்க தேவையான நியூட்ரியன்ஸ் எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க, தேவையில்லாத வேஸ்டேஜஸ் எப்படி சென்ட் ஆஃப் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நெய்பரிங் செல்ஸ் கிட்ட இருந்து அவங்க அச்சீவ் பண்ணி எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அவங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸை நெய்பரிங் செல்ஸ் கிட்ட இருந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ பட் வென் இன்னர்வேட்டட் ஹாஸ் எ ஹை கெப்பாசிட்டி ஃபார் ரீஜெனரேஷன் அப்படிங்கிற இன்னொரு முக்கியமான பாயிண்ட். ஏன் அப்படின்னு கேட்டா இப்போ சப்போஸ் நமக்கு லேயர் வந்து ஸ்கிராச் ஆகுது, எபித்தீலியம் வந்து டெஸ்ட்ராய் ஆகுது, ஏதோ நம்ம ஆக்சிடென்டெல்லாம் நமக்கு வந்து ஸ்கிராச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அதை ரீஜெனரேட் பண்றதுக்கான எபிலிட்டி எபித்தீலியல் செல்ஸுக்கு இருக்கு. ஓகேவா? ஸோ அதான் ஒரு மெயின் இன்ட்ரடக்ஷன் அபவுட் எபித்தீலியல் டிஷ்யூ. சரி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய டிஷ்யூக்கு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்பர் 1 ப்ரொடெக்ஷன். நமக்கு உள்ளுக்குள்ளார எந்த விதமான ஆர்கானிசமும் போகாம பாத்துக்கிறது எதுன்னு கேட்டா எபித்தீலியல் டிஷ்யூ தான். ஹையஸ்ட் ப்ரொடெக்ஷன் அவங்க தான் கொடுக்குறாங்க. இதுல இருந்து மெக்கானிக்கலாகவும் கெமிக்கல் டேமேஜ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அடிபட்டுறது உள்ளுக்குள்ள இருக்கிற ஸ்கின்னை வந்து, அதாவது டெர்மிஸ் ஸ்கின்னு, அதே போல மஸ்குலார் கண்டென்ட், இது எல்லாத்தையும் பாதுகாக்கிறது எபிடெர்மிஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்று கெமிக்கல் டேமேஜ். கெமிக்கல் டேமேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஏதாச்சும் நம்ம மேலே ஆசிடோ ஆல்கலைனோ பேஸோ பட்டுருச்சு, இந்த மாதிரி இருக்கும் போது இன்டர்னல் லேயரை பாதுகாக்கிறதுக்கு எபித்தீலியம் தான் ஒரு ப்ரொடெக்டிவ் பேரியராக இருக்காங்க. ஸோ அப்போ மெயின் ஃபங்க்ஷன் வந்து ப்ரொடெக்ஷன். ரெண்டாவது ஃபங்க்ஷன் அப்சார்ப்ஷன். அப்சார்ப்ஷன் அப்படிங்கும் போது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய செல்ஸுக்கு தேவையான வாட்டர், நியூட்ரியன்ஸ் அண்ட் அதர் சப்ஸ்டன்சஸை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போய் அங்கேருந்து அப்சார்ப் பண்ணக்கூடிய வேலைகளை எபித்தீலியல் டிஷ்யூஸ் அவங்க சப்போர்ட் பண்றாங்க. மூணாவது செக்ரீஷன். செக்ரீஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பாடியில என்னென்ன செக்ரீஷன்ஸ் இருக்கு, மியூக்கஸ் இருக்கு, அதே போல சலைவா இருக்கு, டைஜஸ்டிவ் ஜூசஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி இருக்கக்கூடியது எல்லாமே எபித்தீலியல் டிஷ்யூஸ் தான் வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பண்றாங்க. அடுத்தது நாலாவது ஃபில்ட்ரேஷன். ஸோ ஃபில்ட்ரேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பாடியில 2 இடத்துல நடக்கும். கிட்னி அண்ட் அதர் பார்ட்ஸ் எங்கெல்லாம் இருக்கு நம்ம பாடியில, எந்தெந்த இடத்துல எல்லாம் ஃபில்ட்ரேஷன்ஸ் நடக்குதோ அது எல்லாமே எபித்தீலியல் டிஷ்யூஸ் மூலமா தான் அந்த ப்ராசஸ் நடக்குது. அடுத்தது 5th ஒன் சென்சேஷன். சென்சேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு டச் ஃபீல் இருக்கு. ஓகேவா? அதே போல டேஸ்ட் ஃபீல் இருக்கு, ஹியரிங் ஃபீல் இருக்கு. இது எல்லாமே ஒரு டைப் ஆஃப் சென்ஸ். கரெக்டா? ஸோ அப்போ இந்த சென்ஸுமே ஒரு எபித்தீலியல் டிஷ்யூ மூலமா தான் நமக்கு கிடைக்குது. ஸோ அதனால சென்சேஷன் இஸ் த ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் த எபித்தீலியல் டிஷ்யூ. அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரீஜெனரேஷன். ரீஜெனரேஷன் அப்படிங்கிறது நமக்கு வெளியில எக்ஸ்டர்னல் லேயரா நமக்கு ஏதாச்சும் ஒரு அடிபட்டு இருக்கு, அது அடிபட்ட இடத்துல ரிப்பேர் பண்ணி ரீஜெனரேட் பண்றதுக்கான எபிலிட்டி எபித்தீலியல் டிஷ்யூக்கு மட்டும்தான் இருக்கு, வேற யாருக்குமே எக்ஸ்டர்னல் லேயர்ல கிடையாது. ஓகேவா? ரைட்.
ஸோ இதுதான் ஆக்சுவலா அந்த எபிதெலியல் செல்ஸோடைய மேஜர் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் நான் இன்ட்ரடக்ஷன்ல சொன்ன அதே தான். த செல்ஸ் ஆர் டைட்லி பேக்டு வித் மினிமல் இன்டர்செல்லுலர் மெட்டீரியல். இதுதான் மெயின் பாயிண்ட் ஆஃப் எபிதெலியல் டிஷ்யூ. ஓகேவா? அடுத்து பவுண்டட் பை இன்டர்செல்லுலர் ஜங்ஷன்ஸ். அப்ப செல்ஸ் எல்லாம் எப்படி கனெக்டிவ்ல இருப்பாங்க? ஒரு செல்லுல இருக்கிற நியூட்ரியன்ஸை எப்படி எல்லா செல்ஸுக்கும் கொண்டு போவாங்க அப்படின்னு பார்த்தா, தே மீட்டிங் பாயிண்ட், அவங்களுக்குன்னு ஒரு மீட்டிங் பாயிண்ட், அதாவது ஜங்ஷன் அப்படின்னு இருக்கும். தேர் ஆர் டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ஜங்ஷன்ஸ் இருக்கு. கேப் ஜங்ஷன், அட்கரன்ஸ் ஜங்ஷன், அதே போல டைட் ஜங்ஷன்ஸ் இந்த பேட்டர்ன்ல இருக்கு. ஸோ இதெல்லாமே எதுக்குன்னா, ஒரு செல் இன்னொரு செல்லும் கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்காக, தேவையான நியூட்ரியன்ஸை டிராவல் பண்ணிக்கிறதுக்காக இந்த ஜங்ஷன் பாயிண்ட் இருக்கும். அது மூலியமா அவங்க என்ன பண்றாங்க, நெய்பரிங் செல்ஸ் கிட்ட இருந்து தேவையான நியூட்ரியன்ஸ் எடுத்துக்கிட்டு தேவையில்லாத வேஸ்ட் ப்ராடக்ட்டை அந்த ஜங்ஷன்ஸ் வழியாவே அடுத்த நெய்பரிங் செல்ஸுக்கு கொடுத்துட்றாங்க. அடுத்தது மெயினா இவங்களுடைய லேயர் என்னவா இருக்கும் சொன்னேன், ஒன்னா சிங்கிள் லேயர் இல்லைன்னா மல்டிபிள் லேயர். என்ன சிங்கிள் லேயரா இருந்தாலும் சரி, மல்டிபிள் லேயரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கம்பல்சரி பேஸ்மெண்ட் மெம்பரேன் இருக்கும். கம்பல்சரி பேஸ்மெண்ட் மெம்பரேன் இருக்கும். சரி, அவங்களோட மெயின் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் என்னன்னு சொன்னோம், அவங்களுக்கு தேவையான நியூட்ரியன்ஸை நெய்பரிங்ல எடுத்துக்கிறாங்க இல்லையா? என்ன காரணம்னு கேட்டாங்கன்னா, ஏ வஸ்குலர், தேர் இஸ் நோ பிளட் வெசல்ஸ் இன் த எபிதீலியல் செல்ஸ். ஓகே, another மெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், வெல் இன்னர்வேட்டட், நல்லா டீப்பா இன்னர்வேட் ஆகி நல்லா ஃபிக்ஸ் ஆகி ப்ராப்பரா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாத அளவுக்கு நல்லா ஃபிக்ஸ் ஆயிருக்கும், இன்னர்வேட் ஆயிருக்கும். ஹை கெப்பாசிட்டி ஃபார் ரீஜெனரேஷன். ஸோ இப்போ ரீஜெனரேஷன் என்ன சொல்றது, அடிப்பட்ட தோல் இதாயிருச்சு, டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அந்த டேமேஜை சரி செஞ்சு திரும்ப ஒரு நியூ செல்ஸை ஃபார்ம் பண்ணிக்கிற எபிலிட்டி எபிதீலியல் செல்ஸுக்கு தான் இருக்கு அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த மேஜர் ஃபங்க்ஷன். ஸோ இதை வச்சு என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சிம்பிள் காம்பவுண்ட் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, சிம்பிள் எபிதீலியம், காம்பவுண்ட் எபிதீலியம். காம்பவுண்ட் என்னதுங்க, மல்டிபிள் லேயர்ஸ். சிம்பிள்னு என்னது, சிங்கிள் லேயர்ஸ். அப்ப சிம்பிள்ல நிறைய டைப் இருக்கு. ஒன் இஸ் ஸ்குவாமஸ் எபிதீலியம், கியூபாய்டல் எபிதீலியம், காலம்னார் எபிதீலியம். இது மூணு இருக்கு. இதுலயே ஸ்குவாமஸ் அப்படிங்கிறதுலயுமே பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் டைப்லயுமே வராங்க. அதாவது ஸ்ட்ராட்டிஃபைடு அப்படிங்கும் பொழுது காம்பவுண்ட் எபிதீலியம், அதாவது மல்டிபிள் லேயர்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். இந்த மூணு லேயருக்கும் இந்த பக்கம் இருக்கிற லேயருக்கும் நீங்க டிஃபரன்சஸ் பார்க்கலாம், டிஃபரன்ஷியேட் ஆகும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்ட்ராட்டிஃபைடு காலம்னார் எபிதீலியம், இது ஸ்ட்ராட்டிஃபைடு கியூபாய்டல் எபிதீலியம், இது ஸ்ட்ராட்டிஃபைடு ஸ்குவாமஸ் எபிதீலியம். ஸ்குவாமஸ் டைப்னு என்னதுங்க, ஃபிளாட்டண்டா இருக்கும், அது ஒண்ணு மேல ஒண்ணு நிறைய அடுக்கி இருக்கும். அதே போல கியூபாய்டுனா த செல் ஷுட் பி இன் கியூபாய்டு. காலம்னார் அப்படின்னா த செல் ஷுட் பி டால் அண்ட் ஸ்லெண்டர். இந்த மாதிரி பேட்டர்ன்ல இருக்கு. இதை பத்தி டீடைலா நம்ம அடுத்த இதுல நம்ம பார்க்கலாம், அடுத்த ஸ்லைட்ஸ்ல பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் பேசிக் இன்ட்ரடக்ஷன் அபவுட் எபிதீலியல் டிஷ்யூஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வீடியோ வந்து நம்ம சேனல்ல நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே இருப்போம். அது மட்டும் இல்லாம நம்ம இன்ஸ்டியூட்ல ஆஃப்லைன் ஆன்லைன் கோர்சஸ் ரெண்டுமே அவைலபிளா இருக்கு. 500+ எம்பிபிஎஸ் சீட்ஸ், மெனி பிடிஎஸ் சீட்ஸும் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய கனவுகளோடு இருக்கக்கூடிய 7.5 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பெஸ்ட் பிளேஸ் டு அச்சீவ் த ஃபியூச்சர் டாக்டர் ட்ரீம்ஸ். ஓகேவா? ஸோ இதை பற்றின டீடைல்ஸ், அட்மிஷன் டீடைல்ஸ், இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே இருக்கிற நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா மோர் டீடைல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் எபிதீலியல் டிஷ்யூடைய டைப்ஸ் டீடைலாக நம்ம சொல்கிறேன். ஒன் இஸ் சிம்பிள் ஸ்குவாமஸ் எபிதீலியம், அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். டோட்டலாக ஒரு 4 டைப்ஸ் இருக்கு, 4 to 5 டைப்ஸ் இருக்கு. டீடைலாக எந்த இடத்துல எந்த லொகேஷன் இருக்கோ அவங்களுக்கான ஃபங்க்ஷன் என்ன. ஓகே, சிம்பிள் ஸ்குவாமஸ் எபிதீலியம். ஸ்குவாமஸ் அப்படின்னாலே ஃபிளாட்டன்ட் செல், அதுதான் மெயின் பாயிண்ட். ஸ்குவாமஸ் அப்படின்னா ஃபிளாட்டன்ட் பாயிண்ட், அதாவது ஃபிளாட்டன்ட்னா ஒரு தட்டையான அமைப்புல இருக்கும். ஸோ இந்த மாதிரி இட்ஸ் லுக் லைக் திஸ் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? நல்ல தின்னான ஒரு லேயரா தான் இருப்பாங்க. எப்படி இருக்கும், டெலிகேட் அப்படின்னா ரொம்ப சாஃப்டா, டியரான டக்குன்னு டியர் ஆகிற மாதிரி ரொம்ப சாஃப்டி கண்டென்ட்டா இருக்கும். அலோஸ் த டிஃப்யூஷன் அண்ட் ஃபில்ட்ரேஷன். அவங்களுடைய ரோலே என்ன அப்படின்னா, நம்ம பாடியில எங்கெல்லாம் டிஃப்யூஷன் நடக்குது, எங்கெல்லாம் ஃபில்ட்ரேஷன் நடக்குதோ அந்த இடத்துலலாம் ஸ்குவாமஸ் எபிதீலியம், எஸ்பெஷலி சிங்கிள் லேயர் ஆஃப் ஸ்குவாமஸ் எபிதீலியம், அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், சிம்பிள் ஸ்குவாமஸ் எபிதீலியம்னு சொல்றோம். சரி, அந்த டிஃப்யூஷன் ஃபில்ட்ரேஷன் எங்க நடக்குது, ஆல்வியோலை ஆஃப் லங்ஸ்ல இருக்கக்கூடிய ஆல்வியோலைக்கும் பிளட் வெசலுக்கும் இன் பிட்வீன்ல இருக்கு. அடுத்தது பிளட் வெசல், எண்டோதீலியம் ஆஃப் பிளட் வெசல் இருக்கக்கூடிய எண்டோதீலியம் லேயர். மூணாவது கிட்னில இருக்கக்கூடிய பவுமன் கேப்சூல்ஸ். ஸோ இந்த லொகேஷன்ல எல்லாம் ஸ்குவாமஸ் எபிதீலியம் பிரசன்ட் ஆயிருக்கு. இது ஒரு மெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நீட் லெவல்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டைப்ஸ் ஆஃப் எபிதீலியம். ஓகேவா? அடுத்தது சிம்பிள் கியூபாய்டல் எபிதீலியம். கியூபாய்டு அப்படின்னாலே நமக்கு தெரியும், கியூப் ஷேப் ஆஃப் செல்ஸ். ஓகே, லைக் இன் திஸ் டயக்ராம் எப்படி இருக்கு பாருங்க, நல்ல ஒரு கியூப் லைக் ஸ்ட்ரக்சர், சென்டர்ல நியூக்ளியஸ் இருக்கும். ஓகேவா? இந்த இடத்துல சிங்கிள் லேயர் தான் இருப்பாங்க. எல்லா செல்ஸுமே கியூப் செல்ஸ்ல இருப்பாங்க. நியூக்ளியஸும் ரவுண்டா இருக்கும், சென்ட்ரலி பிளேஸ்ட். நியூக்ளியஸ் எங்க இருக்கும், சென்ட்ரலா இருக்கும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அண்ட் தென் இவங்களுடைய மெயின் ரோல் செக்ரீஷன், அப்சார்ப்ஷன், 2 ரோல் இருக்கு. இங்க என்ன சொன்னேன், டிஃப்யூஷன் ஃபில்ட்ரேஷன் சொன்னேன்.
இந்த இடத்துல செக்ரீஷன் அப்சார்ப்ஷன் சொல்றோம். நம்ம பாடியில எந்த இடத்துல செக்ரீஷன் இருக்கு, எந்த இடத்துல அப்சார்ப்ஷன் இருக்குன்னு பார்த்தோம்னா கிட்னில இருக்கக்கூடிய டிபியூல்ஸ்ல நடக்குது. செக்ரீஷன் அப்சார்ப்ஷன் நடக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க என்ன சொல்லலாம், பிசிடி, டிசிடி, அதே போல ஹென்லே லூப், இந்த மாதிரியான பிளேசஸ் சொல்லலாம். ஏன்னா டிபியூல்னு சொல்றாங்க, எங்க டியூபுலார் பார்ட் இருக்கோ அந்த இடத்த தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். அடுத்தது டக்ட் ஆஃப் கிளாண்ட். ஓகே, கிளாண்ட்ல வந்து டக்ட் கிளாண்டுன்னு சொல்றோம் இல்லையா, டக்ட் கிளாண்ட்னா ஸ்டோர்டு கிளாண்டுன்னு சொல்றோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ஸ்ல டக்ட் இருக்கிற இடத்துல நமக்கு சிம்பிள் கியூபாய்டல் எபித்தீலியம் செல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. அண்ட் தென் தைராய்டு ஃபாலிகல்ஸ்லயும் நமக்கு கியூபாய்டல் டைப் ஆஃப் எபித்தீலியம் தான் பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ இது மெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ இவங்க ரெண்டு பேர்ல இந்த இடத்துல இன்னொரு ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஸ்குவாமஸ் எபித்தீலியம்க்கு இர்ரெகுலர் பவுண்டரிஸ் இருக்கும். ஓகேவா, இர்ரெகுலர் பவுண்டரிஸ் இது ஒரு மெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இர்ரெகுலர் பவுண்டரிஸ்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு பிளேசஸ் இருக்குன்னு வச்சுக்கோ, ஒரு டிஷ்யூ பிளேஸ் இருக்குன்னா இந்த சென்டர்ல இருக்கிறதெல்லாம் அந்த செல்ஸ் கம்ப்ளீட்டா இப்படி ஃபில் ஆயிருக்கும். ஓகேவா, பட் கார்னர்ல வரும்போது இப்படி பாதி பாதியா கட்டான செல்ஸ் தான் இருக்கும். அந்த கட்டான செல்ஸ் இருக்கிறதுனால இந்த இடத்துல எல்லாம் நம்ம என்ன சொல்லலாம், இர்ரெகுலர் பவுண்டரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பவுண்டரினா ஒரு எல்லை கோட்டுக்கு கடைசியில் இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் செல்ஸா இல்லாம ஆஃப் ஆஃப் த செல்ஸா இருக்கிறதுனால அது இர்ரெகுலர் பவுண்டரிஸ், எஸ்பெஷலி இன் ஸ்குவாமஸ் எபித்தீலியம். ஓகேவா, அடுத்து சிம்பிள் காலம்னார் எபித்தீலியம். காலம்னார் அப்படின்னாலே டால் செல்ஸா இருப்பாங்க, ஸ்லெண்டரா இருப்பாங்க. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அவங்களும் சிங்கிள் லேயரா தான் இருப்பாங்க. டால் அண்ட் காலம் லைக் செல்ஸ். காலம் அப்படின்னா ஒரு ஸ்லெண்டர் பார்ட் நீல நீளமா பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகே, இவங்களோட நியூக்ளியஸ் எப்படி இருக்குன்னா ஓவலா இருக்கும். ஓகேவா, இங்க என்ன சொன்னேன், ரவுண்டா இருக்குன்னு சொன்னேன். இவங்க இப்ப ரெண்டு பேருக்குமே டிஃபரன்ஸ் தெரியுது. இங்க ரவுண்ட் ஷேப் நியூக்ளியஸ், இங்க ஓவல் ஷேப் நியூக்ளியஸ். அந்த ஓவல் ஷேப் நியூக்ளியஸ் எங்க இருக்குன்னா நியர் த பேஸ். ஓகேவா, அடி அந்த பேஸுக்கு, அந்த செல்லுடைய பேஸ்க்கு கீழே தான் இருக்கும். another thing, main important function, one is absorption, another one is secretion. இங்கேயும் அதே தான், கியூபாய்டல் எபித்தீலியமும் அப்சார்ப்ஷன் செக்ரீஷன் தான், காலம்னார் எபித்தீலியமும் அப்சார்ப்ஷன் செக்ரீஷன் தான். ஆனா லொகேஷன் வந்து டிஃபரெண்டா இருக்கும். இங்க பாருங்க, இந்த இடத்துல இன்னர் லைனிங் ஆஃப் ஸ்டொமக் அண்ட் இன்டெஸ்டைன். அப்ப ஸ்டொமக்கு உள்ளார இன்னர் லைனிங் இருக்கு இல்லைங்களா, இன்டெஸ்டைனுக்கு உள்ளார இன்னர் லைனிங் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இருக்கிற செல்ஸ் எல்லாமே காலம்னார் டைப் ஆஃப் செல்ஸ். ஓகே, அண்ட் தென் கால் பிளாடர்ல பிரசன்ட் ஆயிருக்கு. அண்ட் ஃபைனலி சம் கிளாண்டுலார் டக்ட். ஓகே, சில எல்லா கிளாண்டுலார் டக்டும் கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல பாருங்க டக்ட் ஆஃப் கிளாண்டுன்னு சொல்றேன், இந்த இடத்துல சம் கிளாண்டுலார் டக்ட்னு சொல்றேன். சில கிளாண்டுலார் டக்ட்ஸ்ல வந்து காலம்னார் டைப் ஆஃப் எபித்தீலியம் பிரசன்ட் ஆயிருக்கும். அடுத்தது சிலியேட்டட் காலம்னார், சிலியேட்டட் கியூபாய்டல். ஏன்னா இந்த இடத்துல நம்ம சிம்பிளா சொல்லிட்டோம், காலம்னார் டைப் ஆஃப் எபித்தீலியம், கியூபாய்டல் டைப் ஆஃப் எபித்தீலியம் சொல்லிட்டோம். இன்கேஸ் அந்த செல்ஸ்ல ஒரு சிலியா மாதிரி பிரசன்ட் ஆயிருந்துச்சுன்னா, லைக் திஸ் டயக்ராம். ஓகேவா, இந்த மாதிரி சிலியா மாதிரி பிரசன்ட் ஆயிருந்தா அவங்க எப்படி இருப்பாங்க? ஃபார் எக்ஸாம்பிள், இட் பியர்ஸ் சிலியா ஆன் தேர் ஃப்ரீ சர்ஃபேஸ். ஃப்ரீ சர்ஃபேஸ் அப்படின்னா ஒரு செல்லுடைய ரெண்டு சர்ஃபேஸ் இருக்கும், அப்பர் லேயர், பிலோ லேயர். பிலோ லேயர் தான் எங்க அட்டாச் ஆயிருக்கு, பேஸ்மெண்ட் மெம்பரேன்ல அட்டாச் ஆயிருக்கு. அப்ப அப்பர் லேயர் ஃப்ரீயா இருக்காங்க. அப்ப ஃப்ரீ லேயர்ல தான் நமக்கு என்ன இருக்குன்னா சிலியா இங்க இடத்துல பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுடைய மெயின் ரோலே என்னன்னு பாத்தீங்கன்னா, மியூக்கஸ் அல்லது பார்ட்டிகல்ஸை ஒரு ஸ்பெசிபிக் டைரக்ஷன்ல நாளைக்கு மூவ் பண்றதுக்கான ஒரு ரோல் தான் சிலியா. சிலியாவுடைய மெயின் ரோலே என்னன்னு கேட்டா மியூக்கஸோ அல்லது பார்ட்டிகல்ஸ், அதாவது பார்ட்டிகல்னா ஃபாரின் பார்ட்டிகல்ஸ், டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அல்லது ஆர்கானிசம்ஸ் எதுவாக வேணாலும் இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மூக்குல நமக்கு எதாவது தேவையில்லாத டஸ்ட் பார்ட்டிகல் போனா இமீடியட்டா நம்ம ஸ்னீஸ் பண்றோம் பாத்தீங்களா, தும்புறோம் இல்லைங்களா, அப்போ ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல உள்ள இருந்து நமக்கு வெளியில வரதுக்கு யாரு ரீசனா இருக்காங்கன்னா இந்த சிலியேட்டட் டைப் ஆஃப் எபித்தீலியம் வந்து சப்போர்ட் பண்றாங்க. ஓகேவா, அப்ப பாருங்க இன்னர் லைனிங் ஆஃப் ட்ரக்கியா, பிராங்கை அண்ட் பிராங்கியோல்ஸ் ஆஃப் லங்ஸ், இந்த ரெண்டு இடத்துலயும் மியூக்கஸ் இருக்கும் இல்லையா. அப்ப மியூக்கஸை ஒரு டைரக்ஷன்ல தள்ளுறதுக்கு சிலியேட்டட் டைப் ஆஃப் எபித்தீலியம் அது நமக்கு சப்போர்ட் பண்றாங்க. இந்த ரெண்டு இடமே திக்கான லேயரா இருக்கிறதுக்கு இன்னொரு ஒரு காரணமும் காலம்னார் டைப் ஆஃப் எபித்தீலியம் அந்த இடத்துல இருக்காங்க. ஓகே, அடுத்தது சிலியேட்டட் கியூபாய்டல் எபித்தீலியம், கியூப் ஷேப்டு செல்ஸ். சிலியேட்டட் கியூபாய்டல் அப்படின்னா கியூப் ஷேப்டு. இவங்களுடைய மூவ்மெண்ட்டும் அதே மியூக்கஸ் ஆர் பார்ட்டிகல்ஸ் தான், பட் ஆனா கொஞ்சம் லொகேஷன்ஸ் டிஃபரெண்ட் ஆகுது. ஓகேவா, சிலியேட்டட் கியூபாய்டல், நியூக்ளியர் ரவுண்டு அண்ட் சென்ட்ரலி பிளேஸ்டு. அப்ப சென்ட்ரலா இருக்கும், நியூக்ளியஸ் ரவுண்ட் ஷேப்ல இருக்கும். எங்க இருக்கு, ஸ்மால் டக்ட் ஆஃப் கிளாண்ட். இங்க சொன்ன அதே ஆன்சரே தான் நம்ம அங்கேயும் சொல்ல போறோம். பார்ட் ஆஃப் மேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக், சில பார்ட்ல. ஓகேவா, சில ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ல, ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ல இந்த மாதிரி சில இடங்கள்ல இது பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ இன்னும் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா இந்த காலம்னார் எபித்தீலியம், சிலியேட்டட் காலம்னார் எபித்தீலியம் இன்னும் ஒரு இடத்துல சொல்லலாம். எங்க சொல்லலாம்னா ஓவி டக்ட்.
ஓகேவா? ஓவி டக்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ல ஓவி டக்ட்ல ஓவமை வந்து மூவ் பண்றதுக்கு சிலியேட்டட் காலம்னார் டைப் ஆஃப் எபித்தீலியமும் அந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகேவா? ரைட். ஸோ எல்லா எபித்தீலியல் டிஷ்யூமே மெயின் ரோல் என்னவா இருக்கு? ப்ரொடெக்டிவ், லைனிங், அனதர் திங் கிளாண்டுலார். இந்த 3 ஃபங்க்ஷன்ஸை பண்றாங்க. பேஸ்மென்ட் மெம்பரேன் கண்டிப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு ஏ வஸ்குலரா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நர்வ் சப்ளைஸ் மட்டும் இருக்கும், ஆனா பிளட் வெசல்ஸ் இருக்காது. அதே போல நிறைய வெரைட்டி ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸை கொடுக்குறாங்க. டிபெண்டிங் ஆன் தேர் லொகேஷன்ல அந்த என்ன ஃபங்க்ஷன்ஸ் செய்யறாங்க அப்படிங்கிறத பொறுத்து, டிபெண்டிங் ஆன் த ஃபங்க்ஷன்ஸை பொறுத்து ஷேப் ஆஃப் த செல் டிஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ ஐ திங்க் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இந்த பாயிண்ட்ல இருந்து நமக்கு நீட் ரிலேட்டடா நமக்கு சில கொஸ்டின்ஸ் வரலாம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நம்ம ஆஃப்லைன் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ் அல்லது ஆன்லைன் கோர்ஸ் அல்லது ரெக்கார்டட் கோர்ஸ் பற்றி உங்களுக்கு டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா இந்த ஸ்ட்ரிப்ல இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.